வணக்கம் தோழர்களே. இந்த காணொலியில் நம்ம விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்த புதன்கிழமை வேற கோட்டோ ருயிஜின்னு ஒரு வேட்டைக்காரன் வர போகிறான். அதுக்காக என்னென்ன பொருட்களை இப்போதுலேருந்து சேமிச்சு வைக்கிறது பார்த்து தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். தோழரே 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 தோழரி கோபால். யோ கில்டு மிஷின் முடியா புரியலையே. என்ன? சாரி, வேலை இருக்கு. என்ன வேலை? உனக்கு நிஜமாவே என்ன பார்த்து பயமா இல்ல? இல்லை. உன் கண்ணில் நான் எப்படி தெரிஞ்சேன்னு பார்த்தேன். உன் பார்வை ரொம்ப அழகா இருக்கு. நீ ரொம்ப நல்லவன். ஏக்கமா இருக்கே. எஸ், ஆரம்பிக்கலாமா? தோழர் செல்லம் வாங்க. சோக்கு கேக்குதா? ரேஞ்சுக்கு போ. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். அவங்க யாருக்காவது நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேட்டைக்காரங்களோட முழு வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இதில் கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருட்கள் இருந்தால் வேட்டைக்காரங்களை முழு வளர்ச்சி அடைய வைக்க முடியும். இந்த இரண்டாவது அமிர்தத்தை உருவாக்குறதுக்கு உச்சகட்ட மனா கிறிஸ்டல் 10, 1வது அமிர்தமும் தேவைப்படுது. இந்த 3வது அமிர்தத்தை உருவாக்குறதுக்கு உச்சகட்ட மனா கிறிஸ்டல் 20, அப்புறம் 2வது அமிர்தம் 25 தேவைப்படுது. ஆனால் அதுங்களை உருவாக்குறதுக்கான செலவும் அதிகமாக தான் ஆகுது. ஆனால் அதுவே கொண்டாட்டம் சில்லறை மாற்றத்தில் ஒன்று வாங்குறதுக்கே 30 சிவப்பு சில்லறை தேவைப்படுது. அப்புறம் மறக்காமல் இந்த சிவப்பு ஆயுத உருவாக்குதலை எடுத்துக்கோங்க. ஏன்னா வேட்டைக்காரங்களுக்கு ஆயுதம் உருவாக்கணும்னா இதான் முக்கியமாக தேவைப்படும். சரி, இப்போ இது எப்படி கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் எதனா எஸ்எஸ்ஆர் ஆயுதத்தை திரும்ப கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு ஆயுத உருவாக்குதல் கிடைக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் எஸ்எஸ்ஆர் ஆயுதத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். 2வது திறன் சுருளை எடுக்கிறதுக்கு 1வது திறன் சுருள் 3, அப்புறம் உச்சகட்ட மனா கிறிஸ்டல் 2 தேவைப்படும். உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே சிவப்பு கேட்டில் கிடைக்கும். வேட்டைக்காரங்களை வழிநடத்தி விளையாடுற சிவப்பு கேட்டில் மட்டும் தான் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சேமிக்கணும்னா நீங்கள் எப்போவுமே சிவப்பு கேட்டுக்கு மட்டும்தான் போகணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சங் ஜின்புவோட கேட்டு. அதனால அவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்ஸ்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் சுரங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிடுங்க. ஏன்னா இந்த சுரங்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கீழ்த்தனமான மனா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஆனால் வளர்ச்சி நிலையை அதிகரிக்கிறதுக்கு நிறைய பொற்காசுகள் செலவாகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வளர்ச்சி நிலையை 76 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கே 8 லட்சம் கிட்ட தேவைப்படுது. ஆனால் ஆயுதத்தோட சக்தி நிலையை அதிகரிக்கிறதுக்கு சில பொருட்களும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆயுதத்தோட நிலை உடைப்புக்கு இது ரெண்டும் தேவைப்படுது. அந்த நீல பேப்பர் உங்களுக்கு டஞ்சன் பிரேக்கில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு தேவை எல்லாமே 6 நீல பேப்பர் இருந்தால் போதும். அதனால நீங்கள் 6 எடுத்ததுக்கப்புறம் வேட்டைக்காரங்களை வழிநடத்தி விளையாடுற சிவப்பு கேட்டுக்கு போய் பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா சிவப்பு கேட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அப்புறம் மறக்காமல் தினமும் சுரங்க வேலையை மொத்தத்துல பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழ்த்தர மனா கிறிஸ்டல் கிடைக்கும். எதுக்காக நான் இதெல்லாம் சேமிச்சு வைக்க சொல்கிறேன்னா, ஏன்னா கோட்டு ருயிஜிக்கு இதே மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் தான் வரப்போகுது. அப்புறம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதை மேம்படுத்ததாக இருந்தாலும் 5 வண்ணத்தில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அதை மேம்படுத்த முடியும். இதோட இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். திரும்பவும் நல்ல ஒரு காணொலி வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.